இண்டஸ்ட்ரிக்குள்ள இருக்கிற வரைக்கும் ஒரு சிங்கம் மாதிரி நடமாடிட்டு மனிதர். இன்னைக்கு அவர் இல்லை அப்படின்னும் போது இது எப்படி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மேலமாசி வீதியில் விஜயகாந்த் வீடு அங்கேன்னா அதுக்கு எதிர் சந்தில் தான் என் வீடு. எனக்கு அவங்க அப்பா தான் நல்ல பழக்கம். அவர் அழகு சாமி நாயக்கர். அவர் 5 வருஷம் தொடர்ந்து விடாமல் கவுன்சிலராக ஜெயிச்ச ஒரு ஒரே ஆள். ஓஹோ, மதுரையில். ஆமாம், மேலமாசி அந்த ஏரியாக்கே கொலா போட்டு கொடுத்தா அவர் தான். அவருக்கு அவர் வீட்டுக்கிட்ட இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி, சோனியா காந்தி வரைக்கும் ஓட்டு கேட்டிருக்காங்க. இப்படி ஒரு வரலாறு யாருமே சொன்னது. காங்கிரஸ் கை சேர்ந்து இருந்தார். 5 வருஷம் விடாமல் ஜெயிச்ச ஒரே கவுன்சிலர் மதுரையில். அதே மாதிரி வந்துட்டு ஒரு ஏரியாக்கே வந்துட்டு கொலா போட்டு கொடுத்துருக்காங்க. அந்த ஏரியா மேலமாசி ஏரியாக்கே. இது ரொம்ப சிறப்பான புது தகவலாக இருக்கும். ஆமாம் ஆமாம், அவ்வளோ வசதி இருக்கு. அவர் விஜயகாந்த்லாம் பிறவிலே கோடீஸ்வரன். விஜயராஜ் ரைஸ் மில்லே இருக்கு. அவர் பேர் விஜயராஜ். அவங்க அப்பா ரிச்சால தான் போவார். அது ரிச்சா மூடாமல் திறந்து விட்டு தான் போவார். எளிமையான மனிதர். நான் விஜயகாந்த் கடைசியாக பார்த்தது பிறந்த நாள் இப்போ பார்த்தேன். பார்த்தாலே காலை பார்த்தாரு. ஒரு 10,000 அவ்வளோ கஷ்டத்துக்கு செலவு காசு கொடுத்தாரு. கொடுத்து வீழ்ச்சின்னு உடம்பு நல்லா போத்துக்கிட்டு நீ தண்ணி போடுறேன்னு கேள்விப்பட்டு எங்கேயோ பார்த்தேன்னு சொன்னாங்கன்னா உங்களை செருப்பு கொண்டு அடிப்பேன். ஒழுங்காக பார்த்துக்க இப்படியே மாதம் மாதம் ஏதாவது பணம் போட்டு விடுங்கடி நம்ம பையன்டி அப்படின்பாரு.